முதலாவது வந்தது அடிக்கப்பட, இனி வரப்போகிறது அரசாள. அவர் அடிக்கப்பட வந்தது எப்படி உண்மையோ அப்படியே அரசாள வரப்போகிறதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே இயேசு முதலாவது வந்தது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். இயேசு வெளிப்படுவதற்கு முன்பதாகவே இந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்த்த ஏசாயா சொல்லுகிறார், அடிக்கப்படும் வண்ணமாய் கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அடிக்கப்பட கொண்டு போகப்படுகிறார். அடிக்கப்படும்படி அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் வரும்போது யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை. ஆமென். எனவே இந்த வெளிச்சம் இல்லாதவர்கள் நிந்தித்தார்கள், இவன் தேவனுடைய குமாரனே, ஆனால் இவன் தன்னை விடுவித்துக் கொள்ளட்டும், சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். இல்லை, அவர் அடிக்கப்பட்டது மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்கும்படியாய், மீட்கும்படியாய். ஆனால் மரியாளிடத்தில் சொல்லும் போது அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு போகாமல், ஹல்லேலூயா, ஆமென், அவர் சிலுவையில் அவர் முடிந்ததென்று சொன்னது ஒரு பகுதி மட்டுமே. இன்னொரு பகுதி, அவர் மீண்டும் வரப்போகிறார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? கை தூக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வரப்போகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார், மேகங்களுடனே வருகிறார் என்று யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார்.